பாஜகவுடைய முறை. அது வந்து நீங்க பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அரசியல் கட்சியாக பார்ப்பதே தவறு. அது வந்து ஒரு பாசிச சக்தி. அவர்களுக்கு வந்து எந்த விதமான ஜனநாயக முறைகளும் அவர்களுக்கு அதில் விருப்பமும் இல்லை. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. நேத்தே வந்து இன்னைக்கே வந்து தமிழகத்தை பற்றி பல இடங்களில் பல விதமாக ஒரு தப்பான கருத்துக்களை பரப்பி கொண்டு இன்னும் தான் அதை நடத்திட்டு இருக்காங்க. அதற்கான பதில் வந்து மக்கள் அவர்களுக்கு தேர்தலில் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களுடைய பணிகளை துவங்கியாச்சு. எல்லா இடங்களிலும் எங்களோட பிஎல்ஏஸ் எல்லாம் போட்டாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அதிக பிஎல்ஏஸ் நம்ம போட்டிருக்கோம். வில்லேஜ் கமிட்டிஸும் எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ட்ரைனிங் நடந்திருக்கு. புதிய மாவட்ட தலைவர்கள் வந்து புது எனர்ஜியோட இறங்கியிருக்காங்க, களத்தில் இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு வேகமான ஒரு தேர்தலாக இது இருக்கும். இல்ல, அந்த மாதிரி கருத்து வந்து அவருடைய ஒரு சொந்த கருத்தா என்னன்னு தெரியல. காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து இந்த நாட்டில் எல்லா கிராமங்களிலும் இருக்கும் ஒரு இயக்கம்னா அது காங்கிரஸ் பேர் இயக்கம் தான். நீங்க எந்த கிராமத்தை எடுத்து நீங்க இன்னைக்கு போனாலும் காங்கிரஸ்ல இல்லாதவங்க உங்களால பார்க்காம இருக்கவே முடியாது. எல்லா ஊர்களிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா தெருக்களிலும் காங்கிரஸ் பேர் இயக்கம் உண்டு. தமிழகத்துல வந்து முழுமையாக காங்கிரஸ்க்கு வந்து ஒரு, அதுவும் இளந்தலைவர் ராகுல் காந்திக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கே உண்டு. அதனால அவருடைய கருத்து வந்து ஒத்துக்க முடியாத தவறான கருத்து. அதுக்கு எங்களுடைய மாநில தலைவரும் தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. முன்னாள் மாவட்ட தலைவர் கோரிக்கை விடுத்தாங்க மேடையில, ஆவடியில மீண்டும் காங்கிரஸ் வந்து வாய்ப்பு. அது எப்படி சார்? இல்ல, கண்டிப்பாக எங்களுடைய மாவட்ட தலைவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய தொண்டர்கள் எல்லோருடைய எண்ணங்களையும் பரிசீலித்து எங்களுடைய தலைமை கண்டிப்பாக நல்ல முடிவெடுக்கும். நன்றி, வணக்கம்.